ஸ்ட்ராபெரி சூப்பர் மூன் என்னென்னு தெரியுமா? அது இப்போ சொல்கிறேன் கேளுங்க. நாளைக்கு தான் இந்த ஸ்ட்ராபெரி சூப்பர் மூன் தெரிய போகுது. அமெரிக்கா உள்ளிட்ட உலகின் சில நாடுகளில் ஜூன் 21 அன்று, அதாவது நாளை, ஸ்ட்ராபெரி சூப்பர் மூன் தென்பட உள்ளதாம். ஸ்ட்ராபெரி நிலவு என்றவுடன் ஸ்ட்ராபெரி பெண்ணே அப்படின்லாம் நீங்கள் நினைப்பீங்க. அதுதான் உண்மை. ஸ்ட்ராபெரி உருவத்திலோ அல்லது ஸ்ட்ராபெரி நிறத்திலோ நிலவு இருக்கும் என்று சொல்லி நீங்கள் வந்து உடனே நினச்சிடுவீங்க, நிலவு வந்து ஸ்ட்ராபெரி. அப்படி இல்லை. ஆனால் என்ன சொன்னால், அமெரிக்கா நாட்டில் ஜூன் மாதம் ஸ்ட்ராபெரி பழங்களின் அறுவடை காலமாக. இந்த அறுவடை காலத்தில் என்னன்னு சொன்னால், ஸ்ட்ராபெரிகளை வந்து அறுவடை செய்யும் போது முழு நிலவு வந்து அப்படியே நிற்குமோ. அதுக்காண்டி அது வந்து அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி அதெல்லாம் நிற்குதுண்டு இல்லை. அந்த டைமில் வந்து அந்த நிலவு வரும். அந்த நிலவை தான் ஸ்ட்ராபெரி மூன்னு சொல்லுவாங்களாம். அமெரிக்க பழங்குடிகளான அல்கோன்குயிக், ஒஜிப்வே, டகோட்டா மற்றும் லகோட்டா, இதெல்லாம் அந்த வடிவில் இந்த படப்பேர்கள் மாதிரி இருக்குது. ஓகே, சொன்ன பேர்கள் மாதிரி இருக்குது. இந்த இன மக்களால் தான் இந்த பேர் முதல்ல அறிமுகம் செய்யப்பட்டதான். வடக்கு அரைக்கோளத்தில் உள்ளவர்களுக்கு ஸ்ட்ராபெரி நிலவு ஜூன் 21 அன்றும் கிழக்கு நேர வலயத்தின்படி EDT என்னவாங்க, ஈஸ்ட் அந்த டைம், இரவு 9-8 மணிக்கும் உச்சத்தை எட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 20ஆம் தேதி மாலை முதல் ஜூன் 23ஆம் திகதி காலை வரை மொத்தம் சுமார் 3 நாட்களுக்கு சந்திரன் முழுமையாக தோன்றுமாம். இந்த நிலவு, ஸ்ட்ராபெரி நிலவு முழுமையாக தோன்றுமாம். அதிலிருந்தே அந்த ஸ்ட்ராபெரிக்கு அது அடிமை அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் போல இருக்கு. இந்த பௌர்ணமி தினம் பல்வேறு மரபுகள் மற்றும் சடங்குகளுடன் கொண்டாடும் பல கலாச்சாரங்களுக்கு இது ஆன்மீக அர்த்தமுள்ள நேரமாக அமைகிறது என்று சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்ட்ராபெரி சந்திரன், ஸ்ட்ராபெரி நிலவு மகரத்தின் உற்பத்தி அடையாளத்தில் நிகழ்கின்றதாம். எப்படி மகரம், கும்பம், மீனம் எல்லாம் அமெரிக்காவுக்கு போ. இந்த ஸ்ட்ராபெரி நிலவு இது நீண்ட கால இலக்குகள் மற்றும் நடைமுறை திட்டத்தில் கவனம் செலுத்துவதற்கான சிறந்த தருணமாக இந்த நாளை குறிக்கின்றது. இது எங்கட நாட்டில் பௌத்த மத மக்களுக்கு பௌர்ணமி பொஷன் போயாவாகும். இது இலங்கையில் பௌத்த மக்கள் கிறிஸ்துக்கு 236இல் பௌத்த மதம் உருவாக்கப்பட்ட நாளாக, அறிமுகப்படுத்தப்பட்ட நாளாக இதனை பார்க்கின்றனர். இதனை ஒரு விழாவாக கொண்டாடி வருகின்றனர். அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, பாய்.